திருச்செந்தூர் டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் கல்வியியல் கல்லூரி உங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த தேர்வு. திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற மதிமுக உயர்நிலை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டிருக்கா? என்ன ஆலோசனைகளை அங்க கேட்டு பெற்றுட்டு வராங்க, என்னென்ன கருத்துக்கள் முன்வைக்கப்படுது அப்படிங்கிற தகவல்களோட செய்தியாளர் தாய்மானவன் இணைப்பில் இணைஞ்சிருக்காரு. கேட்கலாம். தாய்மானவன், தற்பொழுது வரை இந்த கூட்டத்தில் என்ன பேசப்பட்டிருக்கிறதாக நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு. மேலும் நீங்க விவரங்களை சொல்லலாம். சென்னை எழும்பூர்ல இருக்கக்கூடிய மதிமுக தலைமை அலுவலகத்துல மதிமுக உயர்நிலை குழு கூட்டம் என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த குழு கூட்டத்துல நாளை பொதுக்குழு கூட்டம் நடத்த இருக்கக்கூடிய நிலையில் அந்த பொதுக்குழுல மேற்கொள்ள இருக்கக்கூடிய தீர்மானங்கள், எதிர்காலத்துல மதிமுகவுடைய செயல்பாடுகள் குறித்து பல்வேறு விஷயங்கள் ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. அண்மை காலமாக திமுக கூட்டணியிலிருந்து விலகுவது குறித்து பல்வேறு விதமான தகவல்களை அவ்வப்போது செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக துரை வைகோ அவர்கள் பல்வேறு விதமான கருத்துக்களை தெரிவித்த நிலையில தொடர்ந்து மதிமுக பொதுச்செயலாளர் வைகோவும் அண்மை காலமாக தற்போதைய தவேக அரசுக்கு ஆதரவாக பல்வேறு விஷயங்களை பேசி வந்தார். இப்படிப்பட்ட நிலையில தான் தற்போது இந்த உயர்நிலை கூட்டம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த கூட்டத்தின் மூலமாக யாருடன் கூட்டணி, எந்த கூட்டணியில் அங்கம் வைக்க இருக்கிறார்கள் என்பது தொடர்பான அறிவிப்பை வைகோ வெளியிட இருப்பதாக ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில தான் இந்த உயர்நிலை குழு கூட்டத்துல திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறுவதற்கு உயர்நிலை கூட்டத்துல முடிவு எட்டப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. கூட்டணியில் இருந்து விலகியதோடு 2 எம்எல்ஏக்களும் ராஜினாமா செய்ய வேண்டும் என உயர்நிலை கூட்டத்தில் முடிவு எட்டப்பட்டிருப்பதாகவும், மேலும் சிறப்பு அழைப்பாளர்களாக அழைக்கப்பட்ட 2 எம்எல்ஏக்கள்ல செந்தில் செல்வன், சீர்காழியைச் சேர்ந்த எம்எல்ஏ செந்தில் செல்வன் மட்டும் கலந்து கொள்ளாதது குறித்து விளக்கம் என்பது கேட்க இருப்பதாகவும் முடிவு என்பது எட்டப்பட்டிருக்கிறது. இன்று எடுக்கப்படக்கூடிய முடிவு நாளைய தினம் நடைபெறக்கூடிய அந்த மதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானமாக நிறைவேற்ற திட்டமிடப்பட்டிருக்கிறது. தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்வதற்கு ராஜேந்திரன் உயர்நிலை கூட்டத்தில் ஒப்புக்கொண்டிருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பா மதிமுகவை பொறுத்த மட்டும் திமுகவுடைய உதயசூரியன் சின்னத்துல தான் கடந்த தேர்தலில் போட்டிட்டு இருந்தது. சட்டமன்ற தேர்தலில் 4 இடங்கள்ல போட்டியிட்டு 2 இடங்கள்ல வெற்றி பெற்றிருந்தாங்க. குறிப்பா கடையநல்லூரில் இருந்து ராஜேந்திரன், சீர்காழியில் இருந்து செந்தில் செல்வன் ஆகியோரும் வெற்றி பெற்றிருந்தாங்க. இவர்கள் மதிமுக எம்எல்ஏக்களாக இருந்தாலும் திமுகவுடைய உதயசூரியன் சின்னத்திலிருந்து போட்டியிட்டு வெற்றி பெற்றதால இவர் திமுக எம்எல்ஏக்களாகத்தான் இந்த இருவருமே கருதக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில தான் நாளைய தினம் தவேக கூட்டணியில அங்கம் வகிப்பதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அறிவிக்கக்கூடிய பட்சத்துல உடனடியாக கடையநல்லூர் ராஜேந்திரன் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய முன்வந்திருப்பதாக அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே சமயம் சீர்காழி செந்தில் செல்வன் இன்றைய கூட்டத்தில் பங்கேற்காததுனால அவருடைய நிலைப்பாடு என்ன என்பது தொடர்பான அறிவிப்பு என்பது கிடைக்கப்பெறாத நிலை என்பது இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில தான் உயர்நிலை குழு கூட்டத்துல தவேகாவுக்கு ஆதரவு அளிப்பது என்ற ஒரு நிலைப்பாடை எடுப்பதாகவும், தவேகாவுடைய கூட்டணியில அங்கம் வகிக்கலாம் என்ற ஒரு நிலைப்பாடு எடுக்கப்பட்டிருப்பதாக அறிய முடிகிறது. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது நாளைய தினம் நடைபெறக்கூடிய அந்த பொதுக்குழு கூட்டத்துல தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டு தீர்மானத்தின் மூலமாக அறிவிப்பானது வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திருச்செந்தூர் டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் கல்வியியல் கல்லூரி உங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த தேர்வு.